செக் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க. 5209 பையன் துணைவன் அவசரத்தில் அந்தாக்கில் இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டு எப்படி நிலக்கோட்டையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னே தெரியல. அப்போ வந்து தலைவர் வந்து ஒரு செகண்ட் என்ட்ரி கொடுப்பாப்புல. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் வண்டி வந்து செகண்ட் என்ட்ரி கொடுத்து இப்போ இந்த மலையை ஹீரோவுக்கு நிரந்தரமாக எண்டு கார்டை போட்டு வண்டி எகத்தாலமே பண்ணிருச்சு. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சர் ஆகிடுச்சு. மேகமலையோட அடிவாரத்தில் இருக்கும். அந்த ரம்மியமான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தூரத்தில் தெரியுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மலை பாதையோட ரோடு. இதுதான் மேகமலை அடிவாரம். தேனி மாவட்டம் பல இயற்கைகளையும் பல அதிசயங்களையும் முடிச்சிருக்கிற ஒரு ஏரியா. மேகமலையோட ஃபுல் விளாக் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துவிட்டோம் மேகமலை. அருள்மிகு தென்புரணி முருகன் கோவில் மேகமலை ஹைவேவிஸ் ஏரியா. இங்கே போலீஸ் பார்க்குறாங்க. செக் எல்லாரும் வந்து செக் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்க. பேர் குமார். மலை மேலே வந்து ஏறா மேகமலை ஃபுல் விளாக் பையன் துணைவன் நானே ஓட்டுவா. என்னோட பையனை துணை கூட போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க. அங்கேருந்து ஏதோ ஒரு பகுமானத்தில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா செயினுன்ற பேருக்கு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது பெண்டு திரும்பின உடனே வண்டி அடி ஆயிடுச்சு. இப்போ வந்து செயின்ஸ் பாக்கெட்டை மாற்றிட்டு நாங்கள் திருப்பி வந்து பயணத்தை வந்து தொடருவோம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். கம்பல்சரி இன்றைக்கி நம்ம ஏரியா ஆகிறோம். கீழே ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் இருந்துச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இங்கே இருந்து அண்ணனை வந்து டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு வந்து வண்டி சரி பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஜாமான் அங்கே அனுப்பிட்டு நம்ம தான் மெக்கானிக்கு ஆல்ரெடி. அதனால் நானே வண்டியை கழிச்சிருக்கேன். இன்றைக்கி செயின்ஸ் பாக்கெட்டை மாற்றி அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அவசரத்தில் அந்தாக்கில் வைக்கிறதாலும் போகணும். செயின்ஸ் ப்ராக்கெட்டு எப்படி நிலக்கோட்டையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னே தெரில. இங்கே பக்கத்தில் வாங்களே ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஓடி இருக்கு. செயின் இங்கே வந்து இதில் வந்து பல்லு இருக்கும், அது இல்லவே இல்லை, சலிஞ்சு போய் கிடக்கு. இதை மாற்றிட்டு இப்போ நம்ம அப்படியே ட்ராவல் போக போகிறோம். போவோம். லித்தியம் பேட்ரி இது ரேஞ்சை பொறுத்து. ஒரு வழியாக அண்ணன் வந்து சின்னமனூர்னு நினைக்கிறேன், அங்கே போய் செயின்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வந்து மாட்டிகிட்டு இருக்காப்புல. வண்டி ரெடி ஆனவுடனே மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடுவோம்.
எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணியே தீருவோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பாதையிலேருந்து விலகக்கூடாது. நம்ம ஏதோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் கழட்டி வச்சனால கொஞ்சம் சீக்கிரம் டைமிங் முடியும். 12 மணிக்குள்ளே நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஏறுவோம். அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி. எம்எஸ்கே கார்த்திக். இந்த பக்கம் மேகமலை போயிட்டு உங்கள் வண்டி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணனை வந்து தொடர்பு கொள்ளலாம். வண்டியோட செயின் ஸ்ப்ராக்கெட் ஒரு வழியாக மாற்றிட்டு வண்டி வந்து கிளம்பிட்டோம். ஸ்பார்க் பிளக் மாற்றிட்டீங்களா? ஸ்பார்க் பிளக் மாற்றிட்டா? ஏற்காடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குறுநீல மன்னர்களோட பெயர்களை வந்து கொண்டை ஊசி வளைவு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்களோட பெயரை வந்து கொண்டை ஊசி மலைப்பாதையில் ஏற ஆரம்பிச்சு. இயற்கையோட அழகு நம்மளை எப்பயுமே வந்து வசீகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மேக கூட்டங்கள் வந்து அந்த மலையை தார தழுவிக்கிட்டு இருக்கிறத வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி இந்த பைக் வந்து பஞ்சாயத்து பண்ணது வந்து கேஜிஎஃப் படத்தில் ஒரு பிரபலமான டைலாக் வரும். இப்போ என்ன பண்ண போகிறான் உங்கள் ஹீரோ வில் பி கிவ் அப் அப்படின்னு ஒரு இது வரும். அப்போ வந்து தலைவர் வந்து ஒரு செகண்ட் என்ட்ரி கொடுப்பாப்புல. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என் வண்டி வந்து செகண்ட் என்ட்ரி கொடுத்து இப்போ இந்த மலையை வந்து நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் செகண்ட் என்ட்ரி கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும் போல். வண்டி அடைச்சி ஓடுது, என்ன பிரச்சனையும் தெரில. எப்படியோ நம்ம இந்த பயணத்தை வந்து நம்ம சிறப்பாக முடிச்சே ஆகிறோம். வேறு வழி இல்லை. மலையோட அழகு இப்போ தான் வந்து செம்மையாக கண்ணுக்கு தென்படுது. மலர்கள் பூத்து குலுங்குது. இது ஆக்சுவலாக வந்து சொல்லப்போனால் ஒரு கோடை காலத்துக்கும் மழை காலத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளிர்ச்சியை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இந்த மாதிரி குளிர்ச்சியாக நிறைய பேர் போகிறாங்க. நம்ம வந்து ஒன்றும் வகுத்தறிச்சல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் லைட்டாக ஒரு வகுத்தறிச்சல் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது, போயிட்டு போகிறாங்க. போகடா முன்னாடி போகடா. நம்ம டென்ஷன் பண்ணுறதே ஒரு வாயிலும். ஆழமான பள்ளத்தாக்குகள், மலை முகடுகள், இது எல்லாமே வந்து இந்த இடத்த வந்து ரம்மியமாக காட்சியளிக்க வைக்குது. இன்னும் போவோம், தொடருவோம். நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. காற்றோட அளவு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. தலைவா எப்படிங்க? திடீர்னு அட்டாக் பண்ண வர்றாப்புல. இந்த மாதிரி வனவிலங்குகளுக்கு வந்து உணவுகள் கொடுக்கறது வந்து ஒரு மிக தவறான விஷயம். அதை எப்பயுமே யாருமே பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ண போகிறாரு உங்கள் ஹீரோ? இட் வில் கிவ் அப் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு இதில் பேசியிருப்பேன். ஆனால் ஹீரோவுக்கு நிரந்தரமாக எண்டு கார்டை போட்டு வண்டி எகத்தாலமே பண்ணிருச்சு. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சர் ஆயிடுச்சு. தலைவன் பஞ்சர் ஆகிட்டாப்புல. எதுக்கு ஏன் ஆனான்னு இப்போ வரைக்கும் தெரில. வண்டி வந்து டியூப் டயரு. வண்டி சுத்தமாக என்னால் முடியாது, இதை விட்டுரு அப்படின்னு என்கிட்ட கெஞ்சுற மாதிரி வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. மேகமலை பயணம் இத்தோடு ரத்து செய்யப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை திருப்பி போயிட்டு நான் வர்ற மணி இப்போயே வந்து 1 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
திருப்பி நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 2வது பார்ட்டில் வந்து நம்ம சந்திப்போம். வண்டி வந்து முதல் செயின் ப்ராப்ளம் பண்ணுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து வண்டி காற்று இல்லை. இது டியூப்லெஸ் டயராக இருந்தாலும் பரவாயில்ல, ஓடிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டியூப் டயரு. மேகமலை பயணம் கடைசி கொண்டை ஊசி வளைவுகளோடு முடிந்தது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹலோ அண்ணா, இப்போ இது வண்டி ரிப்பேர் பண்ணியிருந்தான்ல, இப்போ ஒரு பைக் ரிப்பேர் பண்ணுறோம்ண்ணே. இது கிளைமேட் டக்குன்னு மாறிடுச்சு, மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி நடுவில் வரவில்லை. ஐயா கடையில் வந்து டீ சாப்பிட்றோம். வெளியே மழை செம்மையாக பெய்யுது. எங்கே இருந்து ஆரம்பித்தோமோ திருப்பி அங்கேயே வந்துட்டோம்.